நார்மலா நீங்க ஒரு ஐஎம் வாங்குனீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேபிள்ல வருமா? இந்த கேபிள்குள்ளேயே டேக்க கொண்டாந்துட்டானுங்க. உங்கள்ல நெறைய பேருக்கு ஐஎம் வாங்கணும்னு ஆசை. ஐஎம் வாங்குனாலுமே அந்த ஐஎம் நம்ம காதுல கேட்கிறப்போ, இந்த ரிவ்யூவர் சொன்னத விட இந்த ஐஎம் உடைய எஃபெக்ட் கம்மியா தானே இருக்கு அப்படின்னு நெறைய பேர் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நாங்க ரிவ்யூவர்ஸ் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, DAC ஓட யூஸ் பண்ணுவோம். DAC இல்லாமயும் டெஸ்ட் பண்ணுவோம். முக்கியமா என்னுடைய பதிவு எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, DAC அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் அத கனெக்ட் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேனா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு DAC வாங்கணும்னா அதோடைய விலை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ரூ. 1000 கூட DAC எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி DAC உடைய விலை 2 லட்சம் 3 லட்சம் விதவிதமா ரகரகமா உங்களுக்கு DAC அவைலபிளா இருக்கு. ஸோ நமக்கு இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு DACங்க. DAC அப்படிங்கிறது நம்ம அது ஒரு இயர்ஃபோன்ல மாட்டி, அதை ஒரு ப்ராடக்ட்ல மாட்டி, அதை ஒரு ஆடியோ டிவைஸ்ல சொருகி, அதுக்கு ஒரு சார்ஜை போட்டு எல்லாம் கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லை அப்படின்னா நார்மலா நான் யூஸ் பண்ணக்கூடிய DAC பார்த்தீங்கன்னா ஷான்லிங்கோட UI1. இது வந்து ஒரு டாங்கிள் மாதிரி கூட இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான டிவைஸ். இதையும் விட சிம்பிள் ஆகிட்டாங்க. நார்மலா நீங்க ஒரு ஐஎம் வாங்குனீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேபிள்ல வருமா? இந்த கேபிள்குள்ளேயே டேக்க கொண்டாந்துட்டானுங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறிய ப்ராடக்ட். ஹெட்ஃபோன் ஜோன்ல அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் இது. ஹெட்ஃபோன் ஜோன் வந்து டிடி ஹைஃபை அப்படிங்கிற பிராண்டோட கொலாப் பண்ணி 2 DAC பொருந்திய கேபிள்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹைரெஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைரெஸ் DAC கேபிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைரெஸ் DAC ப்ரோ கேபிள். இது ரெண்டுத்துக்குமே விலை வந்து 1000 ரூபாய் வித்தியாசப்படும். இது 2000 ரூபாய், இது 3000 ரூபாய். வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோ வெர்ஷன்ல டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரோ வெர்ஷன்ல பவர் அவுட்புட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்றது ஹைரெஸ் DAC-னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். வெளியில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைரெஸ் DAC-க்கும் இந்த DAC ப்ரோக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பாக்ஸ் பேக்கேஜிங்ல ஒரு வித்தியாசம் கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பின்புறத்துல அவங்க எழுதியிருக்கிறது ஒன்று தான். இது வந்து DAC, இது வந்து DAC ப்ரோ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த பவர் அவுட்புட் வந்து 45 மில்லி வாட்னு போட்டிருப்பாங்க. இதில் வந்து 65 மில்லி வாட்னு போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசங்கள். பாக்ஸ் பேக்கேஜில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியது. திறந்த உடனே உள்ளுக்குள்ளேயும் இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் பேக்கேஜிங்லாம் பலமாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே கேபிள், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது ப்ரீமியமாக இல்லையான்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஐஎம்ல வரக்கூடிய ஒரு கேபிள். இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கானுங்க. ஒரு செயின் மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்காக மட்டும் சொல்லல, குவாலிட்டி சூப்பராக இருக்கு. இந்த பர்டிகுலர் USB டைப் சி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள தான் அந்த மேட்ரே இருக்கு. என்ன மேட்ருன்னா DAC CX31993 DAC யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆம்பிளிஃபையர் கிடையாது. அந்த ப்ரோ வெர்ஷனில் ஆம்பிளிஃபையர் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அவுட்புட் பவரும் கூட. ஸோ டிடி ஹைஃபைனுடைய ஹைரெஸ் DAC ப்ரோ கேபிள் இது. இதில் வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க. MAX 97220 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆம்ப் இதில் இருக்குது. ஆல்ரைட், ஒரு புறத்தில் இந்த கருப்பு கலரில் இருக்கிறது உங்களுக்கு டிடி ஹைஃபைனுடைய DAC ப்ரோ கேபிள். இந்த கிரே கலரில் இருக்கிறது DAC கேபிள். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ஆம்ப் இருக்குது, இதில் ஆம்ப் இல்லை. அதனால தான் இதோடைய பவர் அவுட்புட் கூட, இதில் பவர் அவுட்புட் கம்மி. ஸோ ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணி பல விதமாக நான் டெஸ்ட் பண்ணி பல ஐஎம்ஸ் நான் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது என்னுடைய அனுபவம் அப்படின்னு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த நார்மல் ப்ரோ இல்லாத வெர்ஷன் இது. ஸோ இந்த கேபிளினுடைய டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க. இந்த பிரைடட் மெக்கானிசம், இந்த செயின் மாதிரி என் கழுத்தில் போட்டிருக்க செயின் மாதிரியே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு டிசைன் ஏஸ்தட்டிக்ஸ் தான். பட் அதையும் தாண்டி கேபிளினுடைய திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காகவும், அந்த யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெட்டீரியல் நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்குது போல். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிங்கிள் பட்டன் கண்ட்ரோல் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிளினுடைய அதை தாண்டி வரக்கூடிய இந்த மெயின் கேபிளினுடைய குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ரெட்டு ரைட்டு அப்புறம் ப்ளூ வந்து லெஃப்ட் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அது முதற்கொண்டு க்ளீனாக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஐஎம்மாக இருந்ததுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா ஐஎம்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு 2 பின் சாக்கெட் இருக்கும். ஸோ அந்த 2 பின் சாக்கெட் இருந்துச்சு அப்படின்னா அதில் இது ஃபிட் ஆகும். ஃபிட் ஆகிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, டைரெக்டாக வந்து உங்களுக்கு DAC-னுடைய எல்லா அட்வான்டேஜும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இந்த DAC வந்து உங்களுக்கு
சவுண்டோடைய அந்த திறனை வந்து நல்லா உங்களுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி காமிக்குது. சவுண்டோடைய திறன்னு சொல்றதை விட ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியுமே இன்னுமே ப்ரொனவுன்ஸ்டா ஷார்ப்பா ஹிட் ஆகிறதுக்கு லாஸ்லெஸ்ஸா அந்த பாட்டு எப்படி சோர்ஸ்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி லாஸ்லெஸ்ஸா உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த DACனுடைய வேலை. அந்த வேலையை வந்து பெர்ஃபெக்டா பார்க்குது. ஒரு என்ட்ரி லெவல் ஐஎம்ல கனெக்ட் பண்ணி கேட்டோம்னு வச்சுங்களேன், உடனே அது வந்து ஒரு ஹை அண்ட் டாப் இருக்கக்கூடிய ஐஎம் மாதிரிலாம் சவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த என்ட்ரி லெவல் இருக்கக்கூடிய ஐஎம் உடைய திறனை பார்த்தீங்க அப்படின்னா 10% 20% வரைக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ்டா பண்ணி காமிச்சிச்சு. அதுதான் எனக்கு இதுல பிடிச்சக்கூடிய. இந்த சவுண்ட் சிக்னேச்சர்லாம் மாத்தாது. இந்த இயர்போன்ஸ்ல அதுல என்ன சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பட் அந்த சவுண்ட் சிக்னேச்சர் இந்த ஐஎம் தயாரிச்சதுக்கான ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி அந்த சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு எந்த இடத்துலையும் லாஸ்லெஸ்ஸா உங்களுக்கு கேட்கும். அதுதான் இந்த DACனுடைய இந்த DAC கேபிளினுடைய திறன். இந்த DAC ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு படி மேலே போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஐஎம்மா இருந்தாலும் அதனுடைய அதே மாதிரி இந்த DAC பண்ணக்கூடிய எல்லா வேலையும் உங்களுக்கு காமிக்குது. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ப்ரொனவுன்ஸ்டா லாஸ்லெஸ்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணுது. சோர்ஸ் டெஸ்டினேஷன் வர்றப்போ எந்த இடத்துலையும் லாஸ் இருக்காது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கும். அந்த டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்குறப்போ 65 மில்லி வாட்ல உங்களுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் ஒரு ஆம்ப் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பேஸ்லாம் லைட்டாக கொஞ்சம் பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஓவராலா அதாவது இப்போ பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா சவுண்ட் அதிகமாக லவுட்னஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லல. பட் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் ஆகி உங்களுக்கு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎம் நான் யூஸ் பண்ணேன். இதுலேயே வந்து ஹை அண்ட் ஐஎம் நான் யூஸ் பண்ணேன். இந்த ஹை அண்ட் ஐஎம்க்கும் இந்த லோ அண்ட் ஐஎம் ரெண்டுமே மாற்றி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஐஎம்ஸ்னுடைய இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது இந்த ஐஎம்ஸ் தயாரிச்சப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில் தயாரிச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் அதை கிளியரா டிரான்ஸ்மிட் பண்ணி அதே நேரத்தில் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி காமிக்குது. அதுதான் இந்த DAC ப்ரோனுடைய வேலை. உங்களுக்கு கொஞ்சம் ஆம்பிளிஃபைடு சவுண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்க DAC ப்ரோ நீங்க வாங்க. எனக்கு ஆம்பிளிஃபைடு சவுண்டு வேணாம், எனக்கு ரியல் ட்ரூ சவுண்டு லாஸ்லெஸ்ஸாக எனக்கு கேட்டாலே எனக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா DAC கேபிள் நீங்க வாங்க. DAC கேபிளுடைய விலை பார்த்தீங்கன்னா 1999 2099 DAC ப்ரோ கேபிளினுடைய விலை. நீங்க ஐஎம் வாங்கினதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு DAC வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கேபிள் இந்த ஒரு DAC பொருந்திய இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னு நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்க இதை போடுற அந்த விலைக்கு நியாயப்படுத்தின விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த டிடி ஹைஃபைனுடைய DAC மற்றும் DAC ப்ரோ. இது வாங்கணும்னு நினைச்சீங்க அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கிரிதர். நன்றி, வணக்கம்.